நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாலா, இந்த விஷயத்தை நீ கொஞ்சம் பொறுமையா நீ வேணுகிட்ட இதை பத்தி கேட்டு அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனைக்கு சீக்கிரமா முடிவு கட்டலனா கண்டிப்பா ஒண்ணு நடக்கும். அவர் நினைச்ச மாதிரி உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒரு சரியான வாழ்க்கை கிடைக்கலன்னும் போது அவர் போகும்போது அவர் எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவாரு மரணத்தை நோக்கி. நீ இத பத்தி இன்னைக்கு அவர்கிட்ட பேசு. அவர் என்ன சொன்னாலும் சரி எங்க கிட்ட சொல்லு. நாம எல்லாரும் சேர்ந்து வேணுகோபனுக்கு தேவையானதை செய்வோம். நம்ம போய் தேடி பார்க்கணும்லம்மா. இது வரைக்கும் அப்பா வீட்டுக்கு ராத்திரியில லேட்டா வந்ததே இல்லையேம்மா. நீங்க சாப்பிட்டு போய் படுங்கம்மா. அப்பா வந்ததும் சாப்பிட்றோம்மா. இல்லைன்னா நான் அப்பா கால் பண்றேன், அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நில்லுங்க. என்ன நினைச்சு வந்திருக்கீங்க? அது வந்து ட்ரெஸ் எப்படி ஈரமாச்சு? நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. அது உடம்பு ரொம்ப சூடா இருந்தது, உடம்பே எரியிற மாதிரி இருந்தது. அந்த சூட்டை அணைக்கிறதுக்காக தான். அது அணைஞ்சிருச்சா? அணைஞ்சிருச்சு. என் மனசும் என் உடம்பும் ஒன்னாவே அணைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் நிம்மதியா போய் தூங்குவேன். முதல்ல நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடணும். பசங்களும் இன்னும் சாப்பிடல, நம்ம ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க.
போதுமா? அப்பா இன்னும் சாப்பிட வரவே இல்லையேம்மா. அம்மா பச்சடி. வருவாரு. அம்மா போதுமா? அப்பா வந்து உட்காருங்கப்பா. நீயும் உட்காரு பாலா, நாம ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். உட்காரு, நான் உனக்கு பரிமாறுறேன். புது பழக்கம்லாம் எதுவும் வேண்டாம். ஏமா, நீங்களும் உங்க அம்மாவும் சண்டை போட்டீங்களா என்ன? இல்லப்பா. என்ன எதுக்கு? உங்க அம்மா முகம் ஒரு மாதிரியா இருக்கு. அத நீங்களே கேளுங்கப்பா. என்ன பாலா பிரச்சனை? வேணும், நீ சீக்கிரம் சாப்பிடு. அம்மா எனக்கும் கேட்டேன். நீயும் உட்காரு. எனக்குமா? இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா உட்காரு பாலா. குழம்பு. தண்ணி இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். அட, நீ எவ்வளவுதான் சாப்பிடுவியா என்ன? வயிறு நிறைய சாப்பிடணும், அப்பதான் நீ சீக்கிரம் வளருவ. இதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். இந்தா, அப்பா ஊட்டி விடுறேன். அப்படித்தான். இந்தா சாப்பிடு. எனக்கு ஊட்ட மாட்டீங்களாப்பா? உனக்கு இல்லாமல இந்தா. இதா, இது உனக்கு. இந்தடா, இன்னொரு ரூபாய் வாங்கிக்க. நீ சாப்பிடுமா? இந்தா, இன்னொரு ரூபாய் வாங்கிக்கோ, அப்புறமா அதை சாப்பிடு. இந்தா. நீங்க எங்க போறீங்க? இல்ல, அது நான் இப்போ நாம 2 பேரும் கொஞ்சம் பேசணும். எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சூரஜ் கிட்ட போய் சொன்னீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க இந்த பாலவாணி பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மரணம் வரைக்கும் நான் யார் முன்னாடி தலை தூக்கி நிமிந்து பேசணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு போயிட்டேன். இப்படி ஒரு வேண்டுகோளோட சூரஜ் கிட்ட போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எனக்கும் நம்ம பசங்களுக்கும் ஒருத்தரை துணையாக்கிட்டு நீங்க எங்க போலான்னு இருக்கீங்க? சொல்லுங்க, எங்க போக போறீங்க? மரணத்தை தான் கூட வச்சிருக்கிறனால வேற என்ன பண்ண முடியும்? எனக்காக உயிரியை கொடுக்க தயாரா இருக்கிற ஒண்ணு அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? இல்ல நான் சாகும்போது உங்க எல்லாரையும் கூட்டிட்டு தான் போக முடியுமா? நான் தப்பிக்கிறதுக்கான எல்லா வழியும் அடைஞ்சதுக்கு அப்புறம் மரணத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல நான் என்ன முடிவெடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? உன்னையும் நம்ம குழந்தைகளையும் கொண்டு போட்டுட்டு நானும் சாகலான முடிவெடுத்தேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நாம எல்லாரும் ஒன்னா சாகலான்னு.
நான் ஏற்கனவே முடிவு பண்ண பாலா. அப்ப இதுக்காக தான் சதீஷ் மாமா உங்களை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரா? 3 மாசத்துக்கு முன்னாடி பிரதாபன் டாக்டர் நீங்க இறந்துடுவீங்கன்னு சொன்ன வேணுகோபால் அது நீங்க இல்ல. உங்க வாழ்க்கைய விதி மாத்தி எழுதிடுச்சு. அது நீங்க நம்பாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், இல்ல இல்ல, எல்லாரும் என்கிட்ட விளையாடுறீங்க. நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி நம்ப வைக்கிறீங்க. உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். நான் உண்மையை மட்டும் தாங்க சொல்றேன். இந்த பாலாவோட வாழ்க்கையில ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. அது நீங்க தான். என் சாவு வரைக்கும் நீங்க தான் இருப்பீங்க. மத்தவங்க யாருமே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனசார வாழணும்னு ஆசைப்படுற நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் வருவீங்கன்னு நம்புறதுனாலதான் உங்களுக்கு ஆபரேஷனே பண்ண போறேன். அதுக்கு இடையில பழைய ரிப்போர்ட்டை வச்சு டாக்டர் சொன்னதுனால நீங்க முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்க பழைய வேணுகோபாலா மாறி எங்க எல்லாருடைய உயிரையும் எடுத்துட்டு நீங்க தற்கொலை பண்ணிக்காதீங்க. நாளைக்கு நம்ம டாக்டர் பார்க்க போலாம். நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு டாக்டர் உங்ககிட்ட சொல்லுவாரு. அப்போ உங்க மரண பயம் போகும். உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேணுகோபால், உங்க ஆயுஸ் முடிஞ்சு போச்சு. நீங்க இதுக்கப்புறம் எப்ப வேணாலும் செத்து போயிடுவீங்க. அப்படிதானே டாக்டர் பிரதாபன் சொன்னாரு? அது நான் அன்னைக்கு அவரை பார்க்க போனப்போ கொஞ்சம் குடிச்சிருந்தேன். எஸ், அதுதான் பிரச்சனையே. சரியா சொல்லணும்னா 27 நாட்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்த நோய்க்காக நீங்க பிரதாபன் டாக்டர் கிட்ட போனப்போ உங்க மரணத்துக்கான வாய்ப்பு 3 மாசம் இல்ல 3 நாளா மாற வாய்ப்பு இருந்திருக்கு. குடிக்க கூடாதுன்னு நாங்க ஏன் உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம்னா, லிவர் சிரோசிஸ் உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு சீரியஸா இருந்தது. உடல் வியாதி, கிட்னி ஃபெயிலியர் ரெண்டும் ஒன்னா வந்து மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த உங்களுக்கு திரும்பவும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லாம இருந்தது. அப்படி இருந்தோம் பிரதாபன் டாக்டர் 3 மாசம் உங்களுக்கு டைம் கொடுத்தாரு. தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டீங்க, மருந்துகளை முறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. உடல் வியாதியில ஒரு மாற்றம் வந்துடுச்சு. 5 வருஷம் இதே ஹாஸ்பிட்டல்ல என் அசிஸ்டண்டா இருந்த ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் காருண்யா டயாலிசிஸ் சென்டர்ல உங்களை செக் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு கடைசியா கிடைச்ச மெடிக்கல் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது லிவர் சிரோசிஸ் இல்ல, கிட்னி ஃபெயிலியர் தான் உங்களை சாவ நோக்கி கூட்டிக்கிட்டு போகுது. பட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணா அந்த பிரச்சனை இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. உங்க ஆயுசு அந்த கடவுளோட கையில. ஆனா நார்மலா நாம கிட்னியை சேஞ்ச் பண்ணி வச்சா உங்க உயிருக்கு நான் ஒரு 15 வருஷத்தை கேரண்டி தர முடியும். இந்த விஷயத்தை பத்தி மனோஜ்கிட்டயும் பாலசுதா கிட்டயும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி உயிரோட இருப்பீங்கன்னு நாங்க எல்லாரும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் இவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொன்னாலும் சரி அவரை நம்ப மாட்டாருன்னு தெரியும். அதனாலதான் உங்களை நாங்க நேர்ல பார்த்து நீங்க சொன்னா நம்புவார்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் நல்லதா போச்சு. பழைய ஸ்டேஜை வச்சு பார்க்கும்போது உங்க உயிர் இப்போ பரலோகத்துக்கு போய் சேர்ந்திருக்கும். வேணுகோபால், அந்த நிலைமையிலையும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் பிரதாபன் நீங்க குடிச்சிட்டு போயிருந்தும் கூட உங்களை ஏன் வெளியில அனுப்பலன்னு தான் எனக்கு புரியல. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் ஒரு 20 வருஷம் சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்களை நாம அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? ஃபாதர் டேவிட்டோட கேர் ஆஃப்ல உங்களுக்கு ஒரு கிட்னி டோனர் கிடைச்சிட்டு தான் கேள்விப்பட்டேனே. ஆமா டாக்டர், அதுக்கு பதிலா அவரோட தங்கச்சிக்கு பாலாவோட கிட்னியை கொடுக்கணும். ஃபாதர் சொன்னாரு. பயப்பட ஒண்ணும் இல்ல. நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஆர்கன் மொத்தவங்க உயிரை காப்பாத்துது. அப்படிங்கும்போது நாம ஒரு உயிரை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பாலசுதா. செத்துருங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு வாழணும். எப்பவுமே பாசிட்டிவா யோசிக்கணும். இதுக்கப்புறம் வரப்போறது உங்களுக்கான நேரம் தான். தைரியமா இருங்க. நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வேணும். மரணத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம தான் நீங்க இங்க இருந்து போகணும்.
தேங்க்ஸ். என் மனசுல இருந்த பயத்தை போக்குனதுக்கு. மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும், அதான் காரணமா இருக்கும். அத பத்தி தெரிஞ்சதும் நல்லதுதான். இல்லைன்னா எல்லாமே பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிருக்கும். டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறமா பாலா கால் பண்ணாளா? நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு கால் பண்ணான். டாக்டர் பிரதாபன் சொன்னதுதான் வேணுவை நிலக்குலைய வச்சிருக்கு. பாலாவையும் குழந்தைங்களையும் கொன்னு போட்டுடலான்னு வேணு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு விஷயத்த நாம தப்பா புரிஞ்சுட்டா என்ன வேணா நடக்கும். இப்போ வேணுகோபால் பழைய நிலைமைக்கு வந்துட்டாருன்னு தான் பாலா என்கிட்ட சொன்னான். இன்னும் நீங்க ரகசியத்தை பேச முடிக்கலையா? இந்த ரகசியத்தை நீங்களும் கேட்கணுமா? இதுக்கப்புறம் நான் எதையும் கேட்க வேண்டாம். டேய், நம்ம கிளம்பலாம். அப்பா கால் பண்ணிட்டாரு. போலாம். நாளைக்கு பாலா ட்ரைனிங்க்கு போறானா? அப்போ வேணுவையும் குழந்தைங்களையும் யார் பாத்துக்கிறது? வேணுகோபாலோட அண்ணனும் அண்ணியும் வரேன்னு சொல்லிருக்காங்க போல. நாம வேணா குழந்தைங்கள நம்ம வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்கலாமாப்பா? நீங்க இந்த மாதிரி உதவிலாம் பண்ண வேண்டாமா? ஏன்டா இப்படி பேசுற? பாலாவும் எனக்கு இவ மாதிரி தானே. பாலாவோட குழந்தைங்கள ஒரு வாரம் பாத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்குமா மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே வேற ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க? பாலாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்ன்ற யோசனை உங்களுக்கு இருக்கு. அதுக்கு குழந்தைய உங்க கைக்குள்ள போட்டுக்கணும்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு தானே குழந்தையோட விஷயத்துல நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. இப்பவும் ஏமா அந்த பழைய கனவுகளை நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? சூரஜ் அண்ணாவோட மனசுக்குள்ள இப்ப பாலாவை பத்தின எந்த எண்ணமும் இல்ல. நான் இவனை பத்தி தாமா எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். இவன் மனசு மாறிடுச்சுன்னு நீ தான் சொல்ற. இவன் மனசு மாறின மாதிரி இவன் நடிக்கலாம். ஆனா எனக்கு தான் தெரியும், இவனோட வாழ்நாள் முழுக்க பாலாவுக்கான இடம் எப்பவுமே இருக்கும். அது ஏன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது நான் தெரிஞ்சுக்கிட்டதாலதான் 2 குழந்தைங்களோட அம்மாவா இருந்தாலும் பாலா மருமகளா வரணும்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர இவனை கல்யாணம் பண்ணிக்க வேற பொண்ணு கிடைக்காமலாம் இல்ல. பாலா இப்போ வேணுகோபாலோட ஒய்ஃப். அவருக்காக தான் இவ வாழ்ந்துட்டு இருக்கா. மனசுல கூட நாம இத பத்தி நினைக்க வேண்டாமா? சூரஜ் அண்ணா பாலாவை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க தயவு செய்து அந்த எண்ணத்தை மாத்திராதீங்க. டாக்டரை பார்க்கணும்னு உடனே கிளம்பி போனீங்க? அது உங்க அப்பாவோட இன்னொரு வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்றதுக்காக போயிருந்தேன். அது என்ன வியாதி? சந்தேக வியாதி. ஆமா, அதுதான் அப்பாக்கு ஏற்கனவே இருக்கேம்மா. என்ன பத்தி எல்லாமே சொல்லிருக்கா போலயே. எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? நடந்த எல்லாத்தையும் இவ பார்த்து தானே வளர்ந்துருக்கான். இது அப்பாவோட ரிப்போர்ட்டடா. அப்ப நான் சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரலையா? இங்க சாப்பாடு இருக்குல்ல. அது சோறு தானே. பரோட்டா சிக்கன் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இப்போதைக்கு நீ சாப்பாடு சாப்பிடு. அகிலா, அவனுக்கு சாப்பாடு போடு. நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரமா வராதனால பயங்கரமா பசிக்குதுன்னு இப்பதான் ஒரு பிளேட் சாப்பாடு போட்டு சாப்பிட்டான். நான் இத்தனை நாளா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா இவனுக்கு அவங்க அப்பாவுடைய சுபாவம் இருக்குன்னு. இப்ப புரிஞ்சு போச்சு பெரியப்பாவோட சுபாவமும் இருக்குன்னு. என்னோட அண்ணனோட சுபாவம் ஒன்னா கிடைக்காம இருந்தாலே போதும். வெயிட் பண்ணது எல்லாமே வீணா போச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க எப்பவுமே இப்படிதான். அவன் ஆரம்பிச்சிட்டான். அதை கொடுங்கம்மா, நான் உள்ள வைக்கிறேன். பசங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம். இந்த மாதிரி பழக்கத்தை இப்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறது சரியில்லைங்க. பாலா, ஒரு பெரிய பள்ளத்தாக்குல விழப்போன என்ன காப்பாத்துனது நீதான். இல்லைன்னா மரணம் பக்கத்துல வந்துருச்சுங்கிற பயத்துல எதையாவது ஒண்ணு பண்ணிருப்பேன்.
நம்மளுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் அந்த மாதிரி துயரம் நடக்கவே நடக்காது. ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நீ என்ன கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருக்க. எனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு வீடு வேணுங்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆசை இல்ல? அதுக்காக நான் எல்லா இடத்துலயும் கை நீட்டிட்டேன். ஆனா ஒண்ணும் நடக்கல. நடக்கும். என் வேலை மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம 2 பேருமே போலாம். சொந்தமா ஒரு வீடு. அந்த கனவை நனவாக்குறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். என்னுடைய ட்ரைனிங்காக நாளைக்கு நாங்க போகணும். சதீஷ் மாமாவும் அனில் அக்காவும் வருவாங்கல்ல? சதீஷ் விஷயத்துல என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா அனிலா அண்ணி வருவாங்க. அவங்க வரலனா நான் ட்ரைனிங் போறதை கேன்சல் பண்ணிடுவேன். எனக்கு கவர்மெண்ட் வேலையை விட எது முக்கியம் அப்படின்னா உங்களுடைய உயிரை காப்பாத்துறது தான். அதுக்கான பொறுப்பை ஒரு நல்ல ஆள்கிட்ட ஒப்படைக்காம நான் போக மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.